பகவான் சிவபெருமானை காண கைலாயம் வந்து அடைந்தார். சிவபெருமான் பார்வதி சமேதராக வீற்றிருந்தார். சனி பகவான் சிவபெருமானையும் பார்வதியும் வணங்கி நின்றார். என்ன காரியமாக வந்திருக்கின்றாய் சனி பகவானே என்று கேட்க, சிவபெருமான், உங்களை பிடிப்பதற்காக நான் வந்துள்ளேன். உங்களுக்கு 7.5 சனியின் காலம் ஆரம்பித்து விட்டது என்று கூறினார். கிரகங்களின் சுழற்சியை நிர்ணயித்த என்னை நீ பிடிக்கப் போகிறாயா? என்ன சொல்கிறாய் என்று சிவன் கேட்டார். பிரபு, நீங்கள் இட்ட ஆணையை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். குறைந்தது 7.5 நாட்களாவது உங்களை நான் பிடித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். உடனே சிவன், என்னை 7.5 நாழிகை கூட உன்னால் பிடிக்க முடியாது என்று கூறி அருகில் இருந்த பார்வதி தேவியின் கழுத்தில் அணிந்திருந்த ருத்ராட்சத்தில் சென்று மறைந்து கொண்டார். சனி பகவான் அங்கேயே அமர்ந்து சிவமந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருந்தார். 7.5 நாழிகளுக்கு பின்னர் வெளிவந்த சிவபெருமான், என்னை உன்னால் பிடிக்க முடிந்ததா என்று கூறி புன்னகித்தார். அதற்கு சனி பகவான், 7.5 நாழிகை உங்களை பிடித்திருந்ததால் தான் நீங்கள் ருத்ராட்சத்தில் சிறைவாசம் அனுபவித்தீர்கள் சிவபெருமானே என்று கூறினார். விதியை நிர்ணயித்த எனக்கும் விதி உண்டு என்பதை உணர்த்தி காட்டிய உன்னுடைய கடமையை நான் பாராட்டுகிறேன். இன்று முதல் உனக்கு ஈஸ்வர பட்டத்தை கொடுக்கின்றேன். நீனும் சனீஸ்வரன் என்று வழங்கப்படுவாய் என்று அவருக்கு அருளாசி செய்தார். பார்வதி தேவியும் சிவபெருமானை தன்னுடைய ருத்ராட்சத்தில் தன் அருகிலேயே அமர வைத்த சனி பகவானை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். நாளை ஆஞ்சநேயர் நமக்காக சனி பகவானிடம் என்ன கேட்டார் என்பதை பார்க்கலாம்.